அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக இடக்கையாளர்கள் தினம், வேர்ல்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே. நண்பர்களே, அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களுடைய 2 கைகளில் ஏதாவது ஒரு கையினை எழுதுதல், விளையாடுதல் போன்ற பெரும்பான்மையான செயல்களுக்கு மற்றொரு கையை விட அதிகமாக பயன்படுத்துவதை கைத்திறன் என்கிறோம். இடது கையினை அதிகமாக பயன்படுத்துவதனால் அது இடக்கைத்திறன் எனவும், வலது கையினை அதிகமாக பயன்படுத்தினால் அது வலது கைத்திறன் எனவும் அழைக்கப்படுகிறது. பெரும்பான்மையோர், அதாவது 90% முதல் 93% வரை வலது கையால் எழுதுவதை, விளையாடுவதை பழக்கமாக கொண்டுள்ளனர். மீதி பேர் இடது கையால் எழுதுவதை, விளையாடுவதை பழக்கமாக கொண்டுள்ளனர். இத்தகைய இடது கை பழக்கம் உள்ளோருக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலக இடக்கையாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் வளர வளர பல திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகள் வளரும் சூழ்நிலை, அவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் ஆகியவற்றை பொறுத்து அவர்களின் கற்கும் திறன்கள் அமையும். அதே நேரத்தில் சில வகை திறன்கள் மரபு பண்புகளின் மூலம் பிறப்பிலேயே அமைகின்றன என சில திறன்கள் உண்டு. அத்தகைய திறமைகளில் ஒன்றுதான் கைத்திறன். இடக்கை பழக்கத்திற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கையில் ஒரு குறிப்பிட்ட மரபணுதான் காரணம் என்று 2007ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டுள்ளது. உலகில் பெரும்பான்மையானவர்கள் வலது கைத்திறன் கொண்டவர்கள்தான். அதன் காரணமாக வலது கையினை பெரும்பான்மையாக பயன்படுத்துவதே சரி என்ற எண்ணமும், இடது கையினை பயன்படுத்துவது தவறானது என்ற எண்ணமும் பெற்றோர்களிடம் நிலவி வருகிறது. எனவே இடது கைத்திறன் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர் மிகுந்த கவலைக்குள்ளாகி வலது கையினை பயன்படுத்துமாறு தங்கள் குழந்தைகளை வற்புறுத்துகின்றனர். உண்மையில் இடது கை பழக்கத்தினால் எந்த பாதிப்பும் கிடையாது. இடது கையினை பயன்படுத்துவதால் செயல் வேகம் குறையாது. வலது கைத்திறன் கொண்ட குழந்தைகள் எவ்வளவு திறமையுடனும் வேகத்துடனும் செயல்களை செய்கிறார்களோ அதே திறனுடன், வேகத்துடன் இடது கைத்திறன் உள்ள குழந்தைகளும் செயல்படுவார்கள். ஒரு குழந்தை தன் வலது கையினை அதிகமாக பயன்படுத்துமா அல்லது இடது கையினை அதிகமாக பயன்படுத்துமா என்பது மரபு கூறுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. தற்கால மருத்துவ ஆய்வுகள் கருவில் இருக்கும் 3 மாத குழந்தை வலது கையினையோ அல்லது இடது கையினையோ தன் வாயில் வைத்து சூப்புவதை கண்டறிந்துள்ளன. எனவே இப்பழக்கம் குழந்தை கருவில் இருக்கும் போதே தொடங்கி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா இடது கை பழக்கம் உள்ளவர். இடது கையால் கையெழுத்திட்டே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இடது கை பழக்கம் கொண்ட ஏராளமானவர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, அமெரிக்க அதிபராக பதவி வகித்த ஜார்ஜ் புஷ் சீனியர், பில் கிளின்டன், ரொனால்ட் ரீகன் ஆகியோரும் இடது கை பழக்கம் உடையவர்கள்தான். அதுபோல நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி, நெப்போலியன் போனபார்ட், அவரது மனைவி ஜோசபின், ஜூலியஸ் சீசர், மாவீரன் அலெக்சாண்டர், தத்துவமேதை அரிஸ்டாட்டில், பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில், சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த பாவில் பவுடன், கியூபா அதிபராக இருந்த ஃபெடரல் காஸ்ட்ரோ, விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இங்கிலாந்து மன்னர்களாக இருந்த 3வது 8வது எட்வர்ட், 2வது 4வது 6வது ஜார்ஜ் ஆகியோரும் இடக்கை பழக்கம் உடையவர்களே. இடது கை பழக்கத்தால் குறைவொன்றும் இல்லை. இவர்கள் மற்றவர்களை விட சவால்களை எளிதாக சமாளிக்கும் ஆற்றலும், வித்தியாசமாக சிந்திக்கும் திறனும், சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சொல்லும் பல சிறப்பான குணங்களை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மீண்டும்
நாளை சந்திப்போம்.